குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழுவில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகள். அரிய கலையாம் அக்குபஞ்சர் கலையை கற்க உதவி புரிந்த இறைவனுக்கும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் குருவுக்கும் மிக்க நன்றிகள். இந்த கலையை நான் மட்டும் பயன்பெறாமல் மற்றவருக்கும் பயன்படும் வகையில் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் குழுவில் இணைந்த அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் நன்றிகள்மா. நம்ம வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 3 முறை ஆழ்ந்த மூச்சு உடம்பை தளர்வாக வைத்துக்கொண்டு உடம்பை தளர்வாக வைத்துக்கொண்டு கண்களை மூடி 3 முறை ஆழ்ந்த சுவாசம் விட வேண்டும். கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸா இருந்துட்டு ஒரு 3 முறை ஆழ்ந்த சுவாசத்தை நம்ம முதல்ல இழுத்து கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறம் மெதுவாக விடணும். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு மங்களகா. விக்னங்களை கலைந்து எடுத்து அருளும் விநாயக பெருமானுக்கு முதற்கண் நன்றி. இன்னைக்கு வகுப்பு 2 வாரமாக கண் காதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்ணில் உள்ள இப்படிலாம் நம்ம பயிற்சி எல்லாம் கொடுத்து கண்களை எப்படி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய சொல்லி கண்களை கழுவும் பயிற்சியும் பார்த்துட்டு கண்ணை சுற்றி உள்ள அந்த கருவளையெல்லாம் போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அந்த எக்ஸசைஸ் பண்ணின மூலமாக உங்களுக்கு அந்த கருவளையம் போயிடும். தூக்கம் இல்லாம கண்கள் சோர்வாக இருந்தாலும் கண்கள் சரியாகி ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் அதை பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி காதுகள்ல நமக்கு இரைச்சல்லாம் ஏற்படுது, என்னதனால இரைச்சல் ஏற்படுது, நம்ம தலைக்கு குளிக்கிறதுனால அந்த அழுக்குகள்லாம் போய் அந்த வேக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது மூலமாக காதில் வலி இல்லாம மெதுவா நம்மளுக்கு ஒரு ஆலிவ் ஆயில நம்ம விட்டுட்டு அதை பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணிட்டோம்னா அந்த காது வலி இரைச்சல் அந்த இம்ங்கிற சவுண்டோட நீங்க பண்ற மாதிரி இந்த காதுக்கு செய்யக்கூடிய முத்திரைகள் நம்ம செய்ய சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். போன வகுப்புலையும் அதுக்கு வகுப்புலையும் தொடர்ந்து 4 வாரங்களாகவே இந்த கண் காது இதை பத்தியே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது மூக்குன்னு அப்படின்னு இன்னைக்கு இந்த வாரத்துல பார்க்க போறோம். மூக்கு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வரக்கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்தா இந்த மூக்கை திராட்சை கொத்து மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். திராட்சை கொத்து எப்படி இருக்கும், கொத்து கொத்தா அப்படி இருக்கிற மாதிரிதான் நம்மளுடைய நுரையீரல். இந்த மூக்குக்கும் நம்ம உள்ள உறுப்பு நுரையீரலுக்கும் சம்பந்தம். நுரையீரலும் எப்படி நம்ம ஆண் பெண் அப்பா அம்மாங்கிற மாதிரி காலை மாலை பகல் இரவு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த லங்ஸுக்கு தொடர்புடைய உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லங்ஸ் ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டது. இந்த மூச்சு விடுறதுக்கு சிரமமா போய் காத்த நம்ம ஆக்சிஜனை நம்ம காசு கொடுத்து வாங்கி நிறைய பேர் உயிரிழந்த சம்பவம். அதுக்காக என்ன நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்தது, காற்று எப்படி மாசுபடாம இருக்கணும், காற்றுல இல்லைன்னா நம்ம சுவாசிக்கவே முடியாதுங்கிறத அவ்வளோ இயற்கை சில பேரிழவுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. நம்மளுக்கு தண்ணியால ஒரு பக்கம் அழிவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மண் சரிவு வருது மண்ணுனால, அப்ப ஆகாயத்தினால என்னென்ன அழிவு வருது, நெருப்புனால என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது அப்பப்ப பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். இது மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பாதுகாக்கலைன்னா இந்த மாதிரி அழிவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துது. அதே மாதிரிதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. நம்ம இந்த பஞ்சபூதங்களை எப்படி நம்ம இயற்கை அழிவுகளை நம்ம கண்காணிக்காம அதை மாசுபடாம வைத்திருக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணலைன்னா, மரங்கள்லாம் இல்லை மரங்கள்லாம் வெட்டிட்டே இருக்காங்கன்னா நீர்த்தன்மை குறைஞ்சு போயிடும். நீரே இல்லைன்னா மண் பாலைவனமா ஆயிடும், மண் சத்தே இல்லாம போயிடும். அப்ப இயற்கையா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைகளோ அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கு கனிமங்கள் கிடைக்காது. நம்மளுக்கு மரங்கள் வளர்ந்தாதான் நம்மளுக்கு உயிர் உள்ள சத்துக்கள் உள்ள காய்கறிகள் பழங்கள். அதே மாதிரிதான் பிண்டத்திலும் இருக்கு. நம்ம உடம்புலையும் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் பேலன்ஸா இருக்கணும். ஒன்னா அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமா இருந்தா என்ன ஆகும்,
அழிவு தானே ஏற்படும். அதனாலதான் அந்த நோய் தாக்குது நம்மளுக்கு. அப்ப வந்து மண்ணு நம்மளுடைய உடம்பு அப்படின்னு பார்த்தா மண், நிலம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வயிறு. பிரதானம் அங்கதான். நம்மளுக்கு நல்ல விதைகளை போடணும், தரமான விதைகளை போடணும். நம்ம நிறைய கிளாஸ்ல நம்ம அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு மனசு சரியில்லைன்னா அந்த வயிறும் அப்செட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நிறைய நாள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து திரும்ப 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 அந்த விஷயம்தான் வரும். ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. தரமா நம்ம சாப்பிடணும், தரமான உற்பத்தியை பெருக்கணும். அதாவது ஒரு குழந்தை வளர்ச்சி அடையணும். அடுத்தது அந்த பொண்ணு வந்து பெரியவளாகணும். பெரியவளானோடனே கல்யாணத்துக்கு வரும். கல்யாணம் ஆனவுடனே அந்த குழந்தையை தாங்கக்கூடிய ஒரு தாய்மை சக்தி அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள், ஊட்டங்கள் எல்லாமே போட்டாதான் நம்மளுக்கு எப்படி செடிக்கு நம்ம போடுறோமோ மருந்து போட்டு அதுக்கு இயற்கையாக அதுக்கு உண்டானதை நம்மளுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதெல்லாம் கொடுத்தனாலதான் நம்மளுக்கு செடி பூத்து குலுந்து காய் வந்து காய் பழமாயி நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரிதான் திருப்பி திருப்பி நம்மளுக்கு இந்த உடல்லையும் அந்த சக்தியானது நம்மளுக்கு இயற்கையிலே அமைஞ்சிருக்கு. தேவையில்லாததை நம்மளுக்கு வெளியே தள்ளுது, தேவையானதை எடுத்துக்குது. அதுக்கு வேணுங்கிறத ஃபியூச்சருக்கு வேணுங்கிறத சக்தியும் சேமிச்சு வைக்குது. இதுதான் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய உடம்பு. அப்ப அண்டத்திலும் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. அங்கேயும் இயற்கை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அழிவு ஏற்படுற மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அழிவு ஏற்படும் அப்படிங்கறதான் சொல்லுது. உடல் பேசுற மொழியை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம். முதல்ல ஏன் ஆரம்பத்துல சுவாசத்தை நன்றாக 3 முறை இழுத்து நிறுத்திட்டு திரும்பவும் வெளியே விடணும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. இந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு பாக்குறது வந்து சுவாச மண்டலம், நுரையீரல், அதை பத்தி தான் நம்ம பாக்குறோம். கண் வந்து லிவரும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்த்திருக்கோம். லிவருடையது கால் பிளாடர்னு பார்த்தோம். அதே மாதிரி காதுக்கு கிட்னிக்கும் யூரினரி பிளாடருக்கும் நம்மளுக்கு தொடர்பு இருக்குன்னு பார்த்திருக்கோம். இன்னைக்கு மூக்கு சம்பந்தமா பார்க்க போறதுனால மூக்குக்கு உண்டான உறுப்பு நுரையீரல், நுரையீரலுடைய தொடர்புடைய உறுப்பு லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். அந்த காத்து இங்கேயும் சுவாசம் பண்றதுக்கு காத்து தேவை, லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் காத்து இருக்கும். நம்மளுடைய அந்த சக்தியானது பெருங்குடல் வந்து அது வேலை செய்யறதுக்கு அந்த காத்து நம்மளுக்கு நிறைய வாயு வந்து உடம்புல இருக்கும். அந்த வாயு ஒழுங்கான முறையில வெளியே போகணும். உள்ளார நல்ல ஆக்சிஜனா நம்ம சுவாசம் பண்ணணும். திரும்ப வெளியில வந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியில வரும். நிறைய வேதிப்பொருட்கள் உள்ளார அந்த காத்துனாலதான் நம்மளுக்கு ஒரு செரிமானம் வரும். ஒரு குழந்தையை தள்ளுறதுக்கு வெளியில தள்ளுறதுக்குமே அந்த வாயு தான் பயன்படும். கழிவை நீக்கிறதுக்கு நம்மளுக்கு வாயு தான். அதனாலதான் இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் எல்லாமே இருக்கு. நெஞ்சில இருந்து உங்களுக்கு கரிச்சல் வந்து ஏப்பம் மாதிரி வருது. அப்ப காத்து உள்ளார இருக்கணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க வாயு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த இடத்துல தேங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்ப வந்து மூக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் நுரையீரல்னு பார்த்துட்டோம். மூக்குன்னு இருந்தா நம்மளுக்கு வந்து என்ன வரும், சளி இருந்துகிட்டே இருக்கும், தும்மல் இருந்துகிட்டே இருக்கும், அடுக்கு தும்மலா இருக்கும். தும்மல் வந்ததுன்னா உடனே என்ன வரும், சைனஸ், தலைவலி, அந்த பாத்தீங்கன்னா மூக்கு கிட்ட ரன்னிங் நோஸ், அரிப்பு, மூக்கை சுத்தியான மேல அந்த கரும் வளையம், மூக்க இது முகத்துல வந்து இந்த புள்ளிகள், இதெல்லாம் நுரையீரல்ல உங்களுக்கு கழிவு தேங்கி இருக்கிறதுங்கிறது வெளிக்காட்டுது. நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய சக்தியை இழக்கிறது, மூல காரணங்கள் என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்னங்கிறது வெளியே நம்மளுக்கு காண்பிக்கிறது தான் ஒவ்வொரு டிசீஸும் வருது. அப்ப இந்த மூக்குல வந்து ஒரு ரன்னிங் நோஸ் வருது, ஒரு தும்மல் வருது அப்படின்னா இந்த எல்லா துவாரங்களும் நம்மளுக்கு இப்ப கண்ணு, காது, வாய் எல்லாமே பாத்தீங்கன்னா மூடலாம். மற்ற மலக்குடல், அந்த மல ஆசன வாய் எல்லாமே மூடும். நம்மளுக்கு யூரின் போகுதுன்னா அதுவும் மூடும். ஆனா அந்த மூக்கு மட்டும் 2 துவாரங்கள் எப்போதுமே என்ன ஆகும், மூடவே மூடாது. அப்ப இந்த 2 துவாரங்கள் எப்போதுமே இந்த காத்தை சுவாசிச்சுட்டே இருக்கும், வெளியே ஏத்திக்கிட்டே இருக்கும். அதனோட வேலை அதற்கு தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பான மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும். அப்ப ஒரு காத்தை சுவாசிக்கிறோம், ஒரு நாத்தத்தையும் சுவாசிக்கிறோம், ஒரு வாசனை உள்ள திரவியங்களும் அந்த மூக்கு தான் சுவாசம் அடிக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லா, ஒரு சாப்பாடு ஸ்மெல்லா, ஒரு பூவோட வாசனையா, எல்லாமே இந்த மூக்கு வந்து அந்த உணர்வு மூலமா நம்மளுக்கு கொண்டு போகுது இல்லைங்களா. அப்ப அது உடனே எல்லாமே சுவாசிக்கிறதுனால அது உள்ள எடுத்துட்டு போகும். இந்த இங்கேந்து இது வரைக்கும் போகும்போது இந்த தொண்டைக்குழியும் ஒரு தடுப்பான மாதிரி இருக்கும். உள் நாக்கு, சில பேருக்கு இந்த மூக்கில பாத்தீங்கன்னா உள்ளார அந்த முடி மாதிரி இருக்கும்.
அதை தாண்டி உள்ள எதுவுமே போகக்கூடாது. அப்படியும் மீறி போகும்போதுதான் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு பூச்சியோ கீச்சியோ மூக்கு வழியா கூட போயிடும். அப்ப இந்த தும்மலா உனக்கு உள்ளார இது எனக்கு தேவையில்லை, நான் வெளியில தான் தும்மி வெளியில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த திரவமானது நம்மளுக்கு ரன்னிங் நோஸா மூக்குல இல்லையா, எனக்கு தலையெல்லாம் பாரமா இருக்கு, தலையில எல்லாம் நீர் பொத்துக்கிட்டு இருக்கு, அந்த நீரானது எப்படியாவது நான் வெளியில தள்ளணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுது, இந்த மூக்கு நம்மளுக்கு அந்த சளிய நீரா கொண்டு வருது. நம்ம என்ன பண்றோம், நீரா வந்துகிட்டே இருக்கு, ரன்னிங் நோஸா இருக்கு, அரிக்குது, உடனே என்ன பண்றோம், மாத்திரையை போட்டு அதை ஸ்டாப் பண்றோம். ஆனா அது நுரையீரலுக்கு அது காவந்து பண்ணுது, உள்ளாத தேவையில்லாத கழிவை நான் உள்ளார பண்ணல. ஏற்கனவே நம்ம உடல்ல நம்ம சாப்பிட்டு இருக்க கழிவுகள் அப்படின்னா அதெல்லாம் நுரையீரல தேங்கி இருக்கும், தண்ணியா தேங்கி இருக்கும், வெளியில வர்றவங்களுக்கு வந்துரும். வராமையே இருக்கிறவங்க, எனக்கு ஒவ்வொரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சளியே பிடிச்சதே இல்லைங்க, சளி இருக்கானே தெரியாதுன்னு. அவங்களுக்கும் உள்ளார இருக்கும், ஆனா வெளியில கரைஞ்சி வரக்கூடிய தன்மை அவங்களுக்கு நடைபெறாம இருக்கு. அப்ப லங்ஸ்ல ஒரு கழிவு தேங்கி இருக்குன்னா வெளியில அனுப்பணும். எல்லா நம்மளுடைய லங்ஸோட கழிவுகள் பெருங்குடலுக்கு போகும். பெருங்குடல் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கூட சளிக்கு கசாயம் போட்டு கொடுக்குறோம், அப்படியே மோஷன் மூலமா சளியா வெளியில வந்துரும். சளி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா பெரியவங்களே என்ன பண்றோம், ஒரு சில கஷாயங்கள்லாம் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த நுரையீரல் அப்படிங்கும் போது அது சளி தொந்தரவை வெளியில கொண்டு வர்றது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா அந்த நுரையீரல் கழிவுகளை தேக்கம் இல்லாம வெளியே அனுப்புறது தான் நம்மளுக்கு என்ன ஆறுது, அந்த சளியானது வெளியில கரைஞ்சி தண்ணி மாதிரி வருது. நுரையீரல் என்ன பண்ணுது, கழிவுகளை வெளியேற்றுது. நம்ம என்ன பண்றோம், சளியா இருக்கு, ஒரு வாரமா இருக்கு, தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை போடுறோம். அடுத்தது என்ன ஆயிடும், இருமல் வந்துடும். இருமல் அந்த சளி தண்ணியா இருந்த தன்மை போக கெட்டியா மாறிடும். கெட்டியா மாறி என்ன பண்ணும், அது வாந்தி எடுக்க வரும், சில பேருக்கு அப்படி காரி காரி துப்புற மாதிரி வரும். அப்ப எப்படியாவது அது உள்ள இருக்கிறத வெளியில அனுப்புறதுக்கு அது அந்த சிஸ்டம் நம்மளுக்கு வேலை செய்யுது. அந்த இருமலையும் நம்ம என்ன பண்றோம், நிப்பாட்டுறோம். நிப்பாட்டினோன்னு என்ன பண்ணோம், ஒரு 3 நாள் பார்ப்போம், ஒரு வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லார்ஜ் இன்டெஸ்டைன்ட்ட சொல்லிடும், என்னால இனிமே இந்த கழிவுகளை வாய் மூலமாவோ மூக்கின் மூலமாகவோ அந்த உடம்புல அமைச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி, நம்மளுடைய அண்டத்துல என்னென்னலாம் அந்த கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கோ அதுதான் வெளியிலயும் நடக்கும். நம்மள்ட்ட ஒரு நெருப்பு சக்தி இருக்கு, வெளியிலயும் நம்மளுக்கு நெருப்பு சக்தி, ஒரு வெப்பமானது ஏதோ ஒண்ணு ஃபேன் மூலமா ஒரு வெப்பம், கேஸ் பண்ற மாதிரி ஒரு வெப்பம், ஏதாவது நெருப்பு சம்பந்தமா இருக்கும். காத்துங்கும் போது உள்ளாரியும் நம்மளுக்கு காத்து இருக்கு, பெருங்குடல்ல வாயு வருது, கேஸ் மூலமா வெளியில வருது. அதே மாதிரி சுவாசம் காற்று சக்தியினால நடக்குது. அதுக்கப்புறம் நீர் சக்தியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுல தண்ணி வரும், மூக்குல தண்ணி வரும், காதுல கொஞ்சம் தண்ணி வரும், உமிழ் நீர் சுரக்கும். அப்ப அந்த நிணநீர் சுரப்பிகள் எல்லா இடத்துலயும், அந்த பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, எல்லா இடத்துலயும் அந்த நீர் சுரந்துட்டு தான் இருக்கும். அப்ப உடல்ல நம்மளுக்கு நீர் சக்தியானது இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த வயிறு தான் நம்ம சொல்றோம். ஆகாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லிவர் தான். நம்மளுக்கு ஆகாயத்துல உட்டுல என்னென்ன இருக்கும்னா லிவரும் கால் பிளாடரும், பித்தப்பையும் லிவரும் ஆகாய சக்தி, கிட்னியும் யூரினரி பிளாடரும் நீர் சக்தி. அந்த மாதிரி நம்மளுடைய பஞ்சபூதங்களை 2 உறுப்புகளாக, நெருப்புக்கு மட்டும் 4 உறுப்புகளாக ஃபயர்ல வச்சிருக்கிறாங்க. ஹார்ட், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், ஸ்மால் இண்டஸ்டைன், அந்த 4 நெருப்பு சம்பந்தமான உறுப்புகள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய உறுப்பு நம்மளுக்கு லங்ஸும் லார்ஜ் இண்டஸ்டைனும். அப்ப இந்த பாதிப்புகள்லாம் வர்றது நம்மளுக்கு நல்லதா? இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் ஐஸ் வாட்டரே குடிக்க மாட்டேன், ஐஸ்கிரீமையும் சாப்பிட மாட்டேன், மாசத்துல ஒரு நாள் தான் நான் தலைக்கு குளிப்பேன், ஏங்க அப்படி அப்படின்னா சளி பிடிச்சிக்கும். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, மூக்குலையா நேரா நுரையீரலுக்கு அனுப்புறீங்க சளி பிடிக்கிறதுக்கு? அது வாய் வழியா போய் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளதான் போகுது. அப்ப இந்த சளி தொந்தரவுக்கும் இந்த வயிற்றுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம வயிறுவானது வெப்பம் அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நீர் மூலமா அதை நீரை ஊத்தி அணைக்கிற மாதிரி. நம்மளுக்கு ஒரு நெருப்பு இருக்கு, நம்மளுக்கு இப்ப தோசைக்கல்லே இருக்கு, ஸ்டீம் வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், தண்ணியை தெளிச்சா அது என்ன ஆகும், ஆவியா மேல போகும். அப்ப ஸ்டீம் ஆயிடுச்சு, அதை தண்ணி ஊற்றி அணைக்கிறதுக்கு.
அதோட வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? தண்ணி. அப்ப நம்மளுக்கு தலைக்கு குளிக்கிறதுனாலயோ நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலயோ நம்மளுக்கு சளி பிடிப்பது அல்ல. நல்ல நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய வயிறு ஏதாவது அப்செட் ஆயிருக்கு, அதனாலதான் சளியா மாறி அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளையும் ஒரு விதத்துல மூக்கு என்ன பண்ணுது? அந்த சளியா வெளியில கரைச்சி கொண்டு வரதுக்கு பாக்குது. குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்றோம்? மாத்திரையை கொடுக்குறோம், அது வயிற்றுக்குள்ளார போகுது. அந்த வயிற்றுக்குள்ளார இருக்கிற கழிவை நீக்கிறதுக்கு அது மோஷன் மூலமா அந்த பெருங்குடல் மூலியமா அந்த கழிவுகள் மலக்குடலுக்கு போய் மலக்கழிவுகளாக வெளியில வருது. அப்ப இந்த நுரையீரலுக்கும் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் சம்பந்தம். இப்ப மூக்கு அப்படின்னு பார்த்தனால நுரையீரல்ல நம்மளுக்கு சளி பிடிக்குது. எனக்கு ரன்னிங் நோஸா இருக்கு. அதுக்கு நம்மளுடைய பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. இருந்தாலும் முதல்ல ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட நம்ம பார்ப்போம். எனக்கு ரன்னிங் நோஸாவே இருக்கு, எனக்கு ரொம்ப காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே அடுக்கு தும்மலா வருது, தும்மல் அப்படின்னு போட்டு 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 தலையும் வலிக்குது. அப்ப தும்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூக்குக்கும் இந்த விளிம்பு கிட்ட இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட நீங்க கொடுக்கும் போது ரொம்ப ரன்னிங் நோஸால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பாயிண்ட நீங்க பண்ணலாம். அப்ப சைனஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா, சைனஸ் பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் வீங்கி இருக்கும், இந்த இடம்லாம் அப்படியே அவங்களுக்கு என்ன நீர் கண்ணுல நீர் கோத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? தலைவலிக்கு ஒற்றை தலைவலி, இந்த காதை நம்ம ரெண்டா மடிச்சு இந்த மண்டை ஓடு மூலமா இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டா மடிக்கும் போது அந்த இடத்துல இருக்கும். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி, மைக்ரேனு, இது எல்லாமே போகக்கூடிய ஒரு பாயிண்ட். ரன்னிங் நோஸுக்கு இந்த தும்மல் நிக்கிறதுக்கு இந்த இரண்டு பக்கமுமே இருக்கு. இந்த ஒற்றை தலைவலி, தலைவலிக்கு இந்த பின்மண்டை வலி, மைக்ரேன் தலைவலி, தலைபாரம், சைனஸ், இதுக்கு இந்த காதை மடிப்பது மூலமாக இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட நீங்க பண்ணும்போது இரண்டு பக்கமுமே பண்ணணும். இரண்டு பக்கமுமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு குறையும். சாதாரணமாவே தலைவலி, எனக்கு இப்பதாங்க ஒழுங்கா தூங்கல, ஏன்னா இந்த மூக்குல சளி அப்படின்னு வந்தாலே அடுத்தது என்ன ஆகும்? ரொம்ப ஜாஸ்தியானா உடல் வலி வரும், அடுத்தது ஃபீவர் வரும். தன்னைத்தானே உடம்பு கழிவுகளை எரித்து கொள்வதனால நம்மளுக்கு காய்ச்சல் வருது. அது பண்ணி பார்க்கும், நம்ம தான் அதை கழிவை வெளியேற்றணும். இல்ல ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? மரத்தை வெட்டுதான் பார்க்கும், இல்லைன்னா காட்டுல இருக்க மரங்கள்லாம் என்ன பண்ணும்? உரசி உரசி தன்னைத்தானே எரிச்சுண்டு பட்டு போயிடும். அதுக்கப்புறம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் துளுத்துண்டு வரும். அது மாதிரிதான் நம்மளோட உடலும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை அது ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது நச்சுக்களை உடல் தன்னைத்தானே எரித்து கொள்ளி அந்த எரித்து கொள்வதன் மூலமாக அந்த வெப்பம் காய்ச்சல் வெளியில தெரியும் நம்மளுக்கு. அப்ப உடல் நம்மளுக்கு சமநிலையா இருக்கணும், வெப்பம் இல்லாம இருக்கணும், சூடு இல்லாம இருக்கணும். இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்கும் இந்த வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ன வேணாலும் வரும். முதல்ல வரக்கூடியது வயிற்று வலிதான். அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், வயிற்றுல தொப்புள்ள எண்ணெய் வைங்க. குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வெளியில போயிட்டு வர ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வயசானவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த வெப்பம் அவ்வளவு மோசமா இருக்கு. தண்ணி நாக்கெல்லாம் வறட்சியாப்படுது, தண்ணி சத்து கம்மியா போறது. அவங்களுக்கு வெளியிலே போகாம இருந்தீங்கன்னா பெட்டர்ன்னு சொல்லுவேன் நான். அப்படியே வெளியில போகிற மாதிரி ஜென்ஸுங்கெல்லாம், ஏன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும், நல்ல ஒரு காட்டன் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி தலையில கட்டிட்டு அதுக்கு மேல ஹெல்மெட்டை போட்டுண்டு கொஞ்சம் இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய், மோர், தண்ணி நிறைய கையில எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு மின்ட் அந்த ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஜூஸ், நன்னாரி சர்பத்து, இது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட் இந்த கத்தாழை ஜூஸ், புதினா ஜூஸ்ன்னு இருக்கும், அதே மாதிரி எலுமிச்சம்பழம் குடிக்கலாம். நல்ல இந்த பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டால அந்த பாதாம் பிசின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட வீட்டுல நம்ம வச்சு, சப்ஜா விதை, இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி வாரத்துல எண்ணெய் தேய்ச்சி 2 நாள் குளிக்கலாம். எனக்கு வாரத்துல நான்லாம் டெய்லியுமே தலை குளிப்பேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா எனக்கு மழை பெஞ்சா கூட நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஆனா ஆரம்பத்துல என்னோட அனுபவம் என்னன்னா, எனக்கு அவ்வளோ ஒரு வீசிங் வரும். சளி ஜாஸ்தியானா எல்லாருக்கும் வீசிங் வரும்னு தெரியும். வீசிங் வந்தா இந்த பஃப் அடிச்சுட்டே இருக்கும், அல்லைய பிடிச்சி இழுக்கும், மூச்சு விட சிரமமா இருக்கும். இன்னைக்கு அதை பத்தி உண்டான ஒரு ஒரு எதுவுமே நடக்காது போல இருக்கும். அப்படின்னா இந்த லங்ஸுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். நல்லா இந்த பலூன் ஊதலாம்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல அந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மூலமா அந்த லங்ஸை விரிவடையறதுக்கு நம்ம வந்து நிறைய செய்யலாம். அப்ப முதல் 2 புள்ளிகள் இந்த இடத்துல இருக்கு. ரன்னிங் நோஸுக்கு உங்களுக்கு மூக்குல இருந்து மூக்குல வந்து சில பேருக்கு எனக்கு அடைப்பு இருக்கு, மூக்கு அடைப்பு. மூக்கு அடைப்புக்கு ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியம் பாத்தீங்கன்னா சுக்கு இருக்கு பாருங்க. சுக்க நல்லா அடுப்புல காமிச்சிட்டு அந்த புகை வரும் பாருங்க, அந்த புகையை மூந்து பார்க்கலாம். இல்லைன்னா விரலி மஞ்சளை நல்ல விளக்குல, நம்மளுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி சாமி கிட்ட விளக்கு வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த விளக்குல காமிச்சு அதை அப்படியே மூக்கால சுவாசம் பண்ணலாம். இன்னும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா சுக்கு பொடியே வாங்கிக்குங்க. சுக்கு பொடி, மஞ்சள் பொடி, இது இரண்டையும் என்ன பண்ணணும், கரிஞ்சீரகம் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதுல குழப்பி பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, மஞ்சள்ல பிள்ளையார் பிடிப்போமோனோ அதே மாதிரி பிடிச்சி அதை வீட்டுல இருக்கிறவங்க கூட சுவாசிக்கலாம். அந்த அத்தனை பேருக்கும் சளியா இருந்ததுன்னா கூட அந்த சுவாசத்தை நம்ம வந்து உணரும் போது அந்த நுரையீரல்ல இருக்கிற பாதிப்பு, நுரையீரல்ல தண்ணி இருக்கிறது, நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கு, ஒரு வைரஸ் தாக்கி இருக்கு, எனக்கு எப்ப பார்த்தாலும் அலர்ஜி வருது, ஒவ்வாமை வருது, ஒரு ஊதுபத்தி ஏத்தினா எனக்கு ஸ்மெல் ஒத்துக்காது, வீசிங் வந்துடும், ஆஸ்மா இருக்கும். ஆனா இந்த சளியை நம்ம கவனிக்காம நாளடைவுல விட்டுட்டோம் அப்படின்னா அது நிறைய பாதிப்புகள் நிறைய வரும். அதனாலதான் இந்த இயற்கையா அந்த சுவாசத்தின் மூலமா நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு மூக்கு அடைப்பு இருக்கு, நேசல் டிராப்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நேசல் டிராப்ஸ் அலோபதியில போகாம நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில அணு தைலம்னு இருக்கும், நீங்க இந்த சுக்கு பொடி, மஞ்சள் பொடி, இந்த கரிஞ்சீரக எண்ணெயோட நீங்க கலந்து பண்ணும்போது இயற்கையான முறையில அது நேசலுக்கு போகும்போது அந்த மூக்கு மட்டும் இல்ல, மூக்குல இருந்து ஆரம்பிச்சு அந்த தொண்டை கரகரப்பு, செருமல், இந்த தைராய்டு இந்த இடம்லாம் வீங்கி போயிடும். நிறைய பேருக்கு இந்த இடம் வீக்கமாவே இருக்கும். இது பூரா புண்ணு வரும். வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தொண்டையில புண்ணு வரும். வயிற்றுக்குள்ளார புண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாய் உதடு, இந்த பிளவுபடுறது, ரத்தம் வர்றது எல்லாமே. அப்ப இந்த வயிற்றுக்கும் அந்த பெருங்குடலுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் இருக்கனால நிறைய நம்ம சாப்பிட்டுட்டோ இருக்கோம், அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல வேலை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தினால வெளியில வரக்கூடிய நோய்கள், அந்த கழிவுகள் நோயா மாறுறதுக்கு நிறைய நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி. அப்ப நம்ம வயிற்ற கரெக்டா நம்ம கிளீன் பண்ணி அந்த கழிவுகளை வெளியில ஏத்துற மூலம் இந்த நுரையீரல் பாதிப்பு, இந்த சளி தொந்தரவு இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த தலைவலிக்கு இந்த பூர்வம் முடியிற இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே இந்த கண்ணுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால இந்த தூக்கம் நல்லா வரும், கண்ணு நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப நம்ம டெய்லியுமே என்ன பண்ணணும், நம்ம தியான கிளாஸ்ல என்ன சொல்றாங்க, புருவ மத்தியில் இந்த இதை நம்மளுடைய கவனிப்பு அங்க வைக்க சொல்றாங்க இல்லையா. ஏன் அந்த இடத்துல வைக்கிறோம், இப்ப ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு கால்ல, நம்மளுடைய கவனிப்பு, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ஐயோ இந்த கால்ல ஏதாவது பற்ற போகுது, ஐயோ இந்த கால்ல புண்ணு இருக்கு, ஐயோ ஏதாவது வீக்கமா இருக்கு, அந்த கவனிப்பு அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஒரு மாறுதல் வருது அப்படின்னா அந்த இடத்துலயே தான் நம்மளுடைய கவனம் அங்க இருக்கும். அப்ப இந்த நுரையீரலுடைய பாதிப்பு நம்ம போகணும், இந்த மாதிரி தலைவலி போகணும் அப்படிங்கும் போது நம்மளுடைய கவனிப்பு இந்த இந்த புருவ மத்தியில வச்சுட்டு எனக்கு இன்னைக்கு தலைவலி சரியா போயிடுச்சு, எனக்கு வந்து இன்னைக்கு தொண்டையில இந்த இந்த டான்சல் இது கரைஞ்சிருச்சு, நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சொல்லும் போது காலையில துருவ நட்சத்திர தியானத்துல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த உறுப்புகளுடைய அந்த உணர்வும் நம்மளுடைய எண்ணங்கள் அந்த உறுப்பை போய் கரெக்டா டச் பண்ணும்போது அதுல ஏதேனும் பாதிப்பு வந்தாலும் நம்மளுக்கு சரியா போகிறதுக்கு வழி இருக்கு. இப்ப வந்து பாக்குறோம் லங்ஸோடைய பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். லங்ஸோட பாயிண்ட் இந்த 2 பக்கம் இருக்கிறது லங்ஸோடைய பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த காதை மடிச்சு வரும்போது இந்த ஒற்றை தலைவலி மைக்ரேனுக்கு, அதே மாதிரி இந்த பூர்வா முடியிற இடத்துல இருக்கக்கூடியது இந்த தலைவலிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் வலி வரும், சளி ஜாஸ்தியா போனாலே உடம்பு வலி, குளிர்ற மாதிரி வரும், ஜுரம் வரும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப முதல்ல உடம்பு தான் வலிக்கும், இடுப்புலேருந்து வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது இது லார்ஜ் இன்டெஸ்டினோட பாயிண்ட், லேடிஸ் பாயிண்ட்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஆட்காட்டி விரலும்
இந்த கட்டை விரலும் நடுவு இந்த பள்ளத்துல இருக்கிறத நீங்க பிரஸ் பண்ணினீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட நீங்க வந்து 21 முறை சுழற்றிட்டு வலது பக்கம் அப்புறம் இடது பக்கம் சுழற்றி ஒரு டச் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட கொடுக்கும்போது இந்த சளியினால ஏற்படக்கூடிய உடல் வலிக்கு அவ்வளோ நல்ல பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப காத்து உங்களுக்கு அஜீரண கோளாறா இருக்கு. இந்த சளியினால நம்மளுக்கு என்ன பண்ணும், பசியே எடுக்காது. ஏதாவது சாப்பிட்டோம்னா கூட வயிறு மந்தமாவே இருக்கும், ஜீரணமே ஆகல. எனக்கு வந்து சளியினால சில பேருக்கு என்ன வாய் துர்நாற்றம் எடுக்கும். ஏன்னா அந்த வந்து சளி போய் போய் தேங்கி தேங்கி நின்று அது கெட்டிப்பட்டு போய் அதுவுமே ஒரு மலம் மாதிரின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு மலம் எப்படி வந்து மஞ்சள் கலர்ல வருது, இது வெள்ளை மலம் அப்படின்னு தான் பேர் இந்த சளிக்கு. அப்ப அந்த மலம் நம்மளுக்கு வயிற்றுல இருக்கிறது வெளியில போனாலே ஸ்மெல் அடிக்கும் போது வாயும் துர்நாற்றம் வரும். வயிறு புண்ணானாலே நிறைய பேருக்கு இந்த வாய் துர்நாற்றம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த உள்ளங்கை எடுத்துக்கோங்க. இந்த வாய் துர்நாற்றம் ஆகிறதுக்கு இந்த நடு ரேகை, இருதய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த நடு விரலும் மோதிர விரலும் இப்படி மடக்கும் போது அந்த இடத்துல ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் இந்த பாயிண்ட். மோதிர விரலும் நடு விரலும் பண்ணணும். அடுத்தது மோதிர விரலும் சுண்டு விரலும், இந்த நடு அந்த 2 விரலும் சந்திக்கக்கூடிய இடம். இந்த விரலுக்கும் நடு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் உள்ள பாயிண்ட், மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் உள்ள பாயிண்ட். இந்த 2 இடத்துலயுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற இடத்த நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம், இந்த வேர்வை, நம்ம உடம்புலயே வரக்கூடிய வேர்வையோட துர்நாற்றம், இந்த கை கால் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளங்கால் எல்லாம் பயத்துல வேர்க்கிறவங்களுக்கு இந்த 2 பாயிண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு டெய்லியுமே நான் அதுதான் என்ன சொல்றேன், எல்லா இடத்துலயும் ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இப்ப நம்மளுக்கு இந்த வாய் துர்நாற்றமும் இந்த சளி தொந்தரவுனாலதான் ஏற்படுது. இப்ப எல்லாருக்கும் இந்த அலர்ஜி அரிப்பு, இந்த சளி வந்து தோல் மூலமா தான் இந்த வேர்வை மூலமாக கழிவை வெளியேற்றுது. அந்த வேர்வை அங்கங்க படுறதுனால இப்ப வெயில் காலம் வேர்வை பாத்தீங்கன்னா பூத்து போயிடும். அந்த பூத்துற போன இடத்துல பாத்தீங்கன்னா அரிப்பு வரும். அத வந்து சுகர் பேஷண்ட்காரங்களுக்குலாம் சாதாரணமாகவே அரிப்பு இருக்கும். சுகர்னால கம்மியானாலும் வரும், கூட இருந்தாலும் ஆகும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலும் அரிப்பு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே ஊறுற மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா சில பேர் முதுகுல அப்படியே சீப்பு போட்டு சொறிவாங்க. இப்பெல்லாம் மாடலா இந்த சொறிகிற மாதிரி கை மாதிரி எல்லாம் வந்துருச்சு. நம்மளுடைய உடலுக்கு ஏத்த மாதிரி இயற்கையா போகிறது. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல துண்டை வச்சுட்டு முதுகுல குளிச்சுட்டு இந்த ஜென்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணிவிடுவாங்க. சில பேர் அப்படியே உட்காந்து சொரிஞ்சு விடுங்க, பிள்ளைங்க எல்லாம் கேட்கும், அம்மா முதுக சொரிஞ்சு விடுங்க அப்படின்னு. நல்ல சந்தனம் பூசி விடுவாங்க, நொங்கோட தோல் எல்லாம் அதை மேல பூசி விடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இந்த வெயில் காலத்துல நொங்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்படியும் மீறி அரிப்பு இருக்கும் பட்சத்துல பூச்சி மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வயிற்றுல அந்த காலத்துல எல்லாம் நாக்கு பூச்சி எல்லாம் இருக்கும், வயிற்ற கிளீன் பண்ணணும்னா விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பூச்சி மாத்திரைன்னு அலோபதியில கொடுக்குறாங்க, பட் அது எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு தெரியல. அதனால நம்மளுக்கு இந்த சளி இந்த அரிப்பு வரும்போது இந்த காதுல மேல் உச்சியில இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணி விடணும். காதுல மேல உச்சியில இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த அரிப்புங்கிறது ஏற்படாம இருக்கும். முதல்ல சளி பிடிக்க போகுதுன்னா மூக்கை இப்படி அரிச்சு இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த அரிப்பு கொண்ட இந்த காதே டெய்லியுமே கை எப்படி ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த காது உள்பக்கம் வெளிப்பக்கம் அதே மாதிரி காதுல தண்ணி ஊத்தி அலம்புறது எல்லாமே நீங்க பண்ணுவது மூலம் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து எழுப்பி விடுறோம். அப்ப இந்த ப்ரெஷர் கொடுக்க மூலம் காதை தொடுவதன் மூலமா, அந்த காலத்துல வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, படிக்கல பிள்ளைங்க எல்லாம் உடனே தப்பு பண்ணிட்டாங்கன்னா காதை பிடிச்சுதான் திருகுவாங்க. இந்த இடத்துல அந்த பாயிண்ட் அரிப்புக்கு உண்டான பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இந்த காது எல்லா இடமும் ப்ரெஷர் கொடுக்க மூலமாக நம்ம வயிறுல இருந்து நம்மளுடைய கிட்னில இருந்து நம்மளுடைய லிவர்ல இருந்து எல்லாமே சரியாகிறதுக்கு. கையில எனக்கு முடியலையா, காதை ப்ரெஷர் பண்ணுங்க, ஒரு நாள் கை ப்ரெஷர் பண்ணுங்க, ஒரு நாள் உள் பாதம் காலெல்லாம் ப்ரெஷர் பண்ணி கொடுங்க. அப்ப உடம்பு வலி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இடுப்புக்கு மேலே அப்படின்னு வலி இருந்ததுன்னா இந்த இடத்துல பண்ணுங்க. வயிற்று வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, உங்களுக்கு எந்த வலியா இருந்தாலும் சரி இந்த பாயிண்டையும் கொடுங்க.
இந்த நடுவரலை இப்படி பின்னாடி சாட்சி பிடிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சளி தொந்தரவு வந்தது அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு உடல் வந்து உஷ்ணமா போய் அது கழிவை வந்து எரிச்சுக்கிறது மூலமாக இந்த ஃபீவர் அப்படின்னு உண்டாகும். இப்ப அந்த ஃபீவர் நம்ம உடல் வெப்பம் ஜாஸ்தியா போயிடுத்து, கழிவு வெளியில வந்துருச்சு, ஃபீவரா ஆயிடுச்சு. ஃபீவருக்கு உண்டான பாயிண்ட் போடணும் இல்லையா? ஃபீவர் வந்துருச்சுன்னா அதுக்கு இந்த பாயிண்ட மட்டும் போட்டுட்டு 1 நாள் 2 நாள் பார்க்கலாம், 3ஆம் நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஃபீவர்லாம் ஏதேதோ மாதிரியா வருது. அப்படிங்கும் போது இந்த ஃபீவருக்கு உண்டான பாயிண்ட் இந்த மோதிரம் போய் உட்காது பாருங்க, மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல, இதுதான் நம்மளுடைய ஃபீவருக்கு உண்டான பாயிண்ட். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ப்ரெஷரை நீங்க கொடுக்கும்போது உடல் வெப்பநிலை சமநிலையாகும். ஃபீவர் காய்ச்சலுக்கு உண்டான பாயிண்ட். ஆனா 3 நாள் பார்க்கணும், 3ஆம் நாள் குழந்தைங்களுக்கு வந்துடுது சரியா போகலைன்னா நேரா நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும். இல்லைங்க இந்த பாயிண்ட் சொன்னாங்க இதை அமைக்கிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விடக்கூடாது. எந்த விஷயமுமே 1 வாரம் அப்படிங்கும் போது திரும்ப நம்ம அலோபதியை தேர்ந்தெடுத்து தான் போகணும். 90% இது கண்டிப்பா குணமாகும், 10% திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட் உடனடியா எனக்கு வந்துருச்சு, உடனடியா ஒரு இடத்துக்கு போறோம் ஃபங்க்ஷனுக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒரு வாசனை சென்ட் இல்ல நிறைய கூட்டம் இருக்கு, அது இரிட்டேட்டிங்கா இருக்கும், அலர்ஜி வரும், தும்மல் வந்துருச்சுன்னா உடனே அந்த தும்மலை நிப்பாட்டுறதுக்கு மூக்கில இருந்து நீர் விடுதலுக்கு நிப்பாட்டுறதுக்கு, ஏன்னா கர்ச்சீப் எடுத்துன்னு போகாம இருந்திருப்போம், ஒரு மாதிரி நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். உடனே இந்த பாயிண்ட நீங்க கொடுக்கறது மூலமா தும்மல் நின்னுடும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல வந்துட்டு அந்த தும்மலுக்கு உண்டான காரணத்தை என்ன, நம்ம என்ன சாப்பிட்டோம், எதனால நம்மளுக்கு அந்த ஒவ்வாமை வந்தது அப்படின்னு நம்ம கவனிச்சு நம்ம அந்த கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தூதுவளை, ஆடுதொட இலை, துளசி, வெத்தலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, ஓமவல்லி இலை இதெல்லாமா போட்டு நல்லா 2 டம்ளர் கொதிக்க வச்சு அதை 1 டம்ளரா வந்து அதை 3 வேளையா பிரிச்சு, பெரியவங்களா இருந்தா நல்லா ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிடலாம். குழந்தைங்களா இருந்தா அந்த 1/2 டம்ளர் தண்ணியை 3 வேளையா 4 வேளையா பிரிச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது தேன் கலந்து கொடுத்துடணும். அப்ப வயிற்றுல இருக்கிற கழிவை நம்ம வெளியில பண்ணிட்டோம்னா இந்த சளியோட தொந்தரவு நம்மளுக்கு படிப்படியா குறைஞ்சிரும். இப்ப நம்ம வந்து இந்த சளி தொந்தரவு அப்படின்னா முதல்ல நம்ம வந்து கட்டை விரல் தான் லங்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பேருக்கு இந்த கட்டை விரல் பார்க்கும்போது லங்ஸ், இந்த லங்ஸோட பாயிண்ட வந்து பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு விரல் நடுக்கம், மயக்கம், அதிர்ச்சி அப்படின்னா இந்த கட்டை விரல்ல இந்த விரல் நுனியில இந்த ப்ரெஷர் கொடுத்தோம்னா, அதனாலதான் டெய்லியுமே இந்த விரலுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரெஷர் கொடுப்பது மூலமாக இந்த லங்ஸோடைய முதல் பாயிண்ட் நம்மளுக்கு வலது பக்கமும் இருக்கும், இடது பக்கமும் இருக்கும். உங்களுக்கு உட்பக்கமா இப்படி கையை கட்டை விரல் வச்சு உட்பக்கமா இருக்கும், அந்த கார்னர்ல நகம் முடிகிற இடத்துல நீங்க அந்த ப்ரெஷரை கொடுத்துடணும். குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அந்த ப்ரெஷர் பண்ணி கொடுக்கணும். நல்லா இந்த இடத்துல அழுத்தி விடும்போது அந்த லங்ஸோடைய உறுப்புக்கு நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும் போது அது வந்து கரெக்டா வேலை செய்யும். அந்த விரல் அந்த நுனியில அந்த நகைக்கண் முடிகிற இடத்துல இருக்கும் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அந்த மணிக்கட்டு முடிகிற இடத்துல கையை வந்து வெளிப்பக்கமா பார்க்கும்போது இந்த முதல் பாயிண்ட். இது வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் எங்காவது ரத்த குழாயில அடப்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரத்த குழாய் சம்பந்தப்பட்டது. இந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ், அந்த முதல் பல்ஸ் தெரியும் பாத்தீங்களா, முதல் விரலை நம்ம வைக்கும் போது நம்மளுடைய இப்படி பண்ணி பார்க்கும்போது ஆட்காட்டி விரல் முதல்ல தொடுவோம், மணிக்கட்டு ரேகை வெளிப்பக்கமாக கட்டை விரல் நம்ம பார்த்தோம்னா வெளிப்பக்கமா முடியும். அந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டை நம்ம அழுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு இருந்தாலோ எல்லாமே சரியா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய இந்த அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு, ஏப்பம் வருது, ஆனா எனக்கு வந்து இந்த அசிடிட்டி ஃபார்ம் என்ன வேணாலும் இருக்கட்டும், எனி ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து வயிறு ஏதோ அப்செட் ஆயிருக்கு, ஏன்னா மனசு சரியில்லை, எனக்கு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, எனக்கு அதனால மனசு சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, அங்க அந்த துக்கத்தோட சாப்பிட்டு வந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ள இருந்தாலே செரிமான சக்தியே நடக்கவே நடக்காது. நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த அழுகையோட அந்த கவலையோட அந்த நெகட்டிவிட்டியோட அது உள்ளாராத போகும்போது அந்த சாப்பாடு செரிமான சக்தி கம்மியா தான் இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட முடியாம போவோம், சாப்பிட்டது எது கழிச்சுட்டே வரும், உங்களுக்கு ஏப்ப விட்டா தேவலான் இருக்கும், என்னமோ பண்ணும், அது வயிற்றுக்குள்ளார போய்
அது மறுநாள் வரைக்குமே அந்த மயக்கமா இருக்கும், தூக்கம் சரியா வர மாதிரி இருக்கும், தூக்கம் வராத மாதிரி இருக்கும். அப்ப இந்த லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இந்த வயிற்றுக்கும் ரொம்ப சம்பந்தம். நம்மளுடைய சுவாசமே வேறுபடும். நம்ம நல்லா உணர்ந்து, நீங்க யாராவது இப்படி உணர்ந்து பார்க்கணும். வலது பக்கமா உங்களோட சுவாசம் வருதா, டெய்லி இடது பக்கமா வருதா, வாய் வழியா நீங்க மூச்சு விடுறீங்களா, மூக்கால தான் நீங்க மூச்சு விடுறீங்களான்னு கவனிச்சு பார்க்கணும். கவனிச்சு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு அந்த சுவாசம் எப்படி வருது, எவ்வளவு நேரம் நம்மளால நல்ல காற்று நம்ம வந்து நல்ல ஒரு சுவாசத்தை நம்ம உணர்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த வாயு தொந்தரவு, நான் தான் சொன்னேன் இல்லையா, எதா இருந்தாலும் இருக்கட்டும், அசிடிட்டி, அல்சரு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு வந்து பொறுமலா இருக்கு, தொண்டை கரகரப்பா இருக்கு, தொண்டை வந்து அடைச்ச மாதிரி இருக்கு, துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் சேலஞ்ச் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். கட்டை விரலை நீங்க இப்படி பண்ணும்போது, சேலஞ்ச் பண்ணும்போது இந்த பள்ளம் வரும். அந்த பள்ளத்தை நீங்க ப்ரெஷர் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 21 முறை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகும், அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த வாயு சம்பந்தமானது, அஜீரண கோளாறு, அந்த பாயிண்டோட இந்த மணிக்கட்டு ரேகை, இந்த மணிக்கட்டு ரேகையில நடு பாயிண்ட், இது எல்லாருமே இந்த பாயிண்ட டெய்லியுமே நீங்க தொட்டுக்கலாம். அஜீரண கோளாறு, தூக்கம் இல்லாம, மனசு பூரா ரணமா இருக்கு, மனசுல ஏதோ விதமான சஞ்சலமா இருக்கு, மனசே சரியில்லை, வயிறு உடனே அப்செட் ஆகும், மனசுக்கும் இந்த வயிற்றுக்கும் தான் ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படின்னால இந்த பாயிண்ட டெய்லியுமே பண்ணலாம். அதுக்குதான் சொல்றேன், விரல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய மூட்டு வரைக்கும், இந்த மூட்டு மடக்கிற வரைக்குமே நம்மளுக்கு இந்த பாயிண்ட நம்ம பார்க்கணும். மூக்குன்னா நம்மளுக்கு சளி, மூக்குக்கும் இந்த லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம். இந்த லங்ஸ் மூலமா தான் நம்ம சுவாச மண்டலம், அந்த ஜீரண மண்டலம் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. 3 மண்டலமும், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், அதுக்கு நம்ம உடல் வந்து வெப்பம் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். சமமா வச்சுட்டாதான் அதோட வேலையே கரெக்டா செய்யும். செரிமானம் ஆகக்கூடியது செரிமானம் ஆகும், பிரிச்சு எடுக்கும், தேவையான சக்தியை கொடுக்கும், தேவையான ரத்தத்துல போய் கலக்கும், ஆக்சிஜனை வாங்கிக்கும், வெளியில கார்பன் டை ஆக்சைடை. அப்ப உள்ள எல்லா வேதியியல் மாற்றமும், வெளியில என்ன நடக்குதோ அதேதான் உள்ளார. வெளியில ஒரு பொருள் கிடைக்குதுன்னா உள்ளாரையும் நம்மளுக்கு அது மாதிரி கிடைக்கும், நம்மளுக்கு தேவையான சக்தி கிடைச்சிட்டு தான் இருக்கும். வயசு ஆக 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 நம்மளுக்கு எல்லாமே சுருங்குற தன்மை ஆயிடும். அப்ப நம்மளுடைய ஒரு செரிமானம் கம்மியாகும், மூச்சுல கவனிப்பு பாருங்களேன், மூச்சு விட்டா அது மாதிரி மாசமா இருக்கிறவங்களுக்கு மூச்சு வேகமா இருக்கும். ஹார்ட் பேஷண்ட் எப்படி பண்றாங்க, அந்த வீசிங் பேஷண்ட், ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு எப்படி ஏன் இந்த மாதிரி வருது, அது மாதிரி பார்க்கும்போது இந்த வீசிங், இருமல் எல்லாத்துக்கும் கால் கட்டை விரல், மயக்கம், அதிர்ச்சி எல்லாத்துக்குமே இந்த கால் கட்டை விரலை ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி வீசிங் வந்துருச்சு அப்படின்னா, இந்த நம்ம லேடிஸா இருந்தா 5வது இந்த தாலி போய் தொங்குது, இந்த 5வது கூக்கு போடுற இடம், நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அப்படியே நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு மெதுவா லைட்டா சுத்தணும். லைட்டா சுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த வீசிங் உடனே சரியாகும். அதே மாதிரி இந்த அக்குள் மடிப்பு ரேகையில இருந்து 2 சுண்கள் பக்கவாட்டுல 2 பக்கமே இருக்கும். ஜென்ஸா இருந்தா ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த காலர் அந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அந்த 2 பக்கமும் இருக்கிற இடத்துல அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். நம்மளுக்கு அப்படி பண்ண முடியலன்னா அக்குள் மடிப்புல இருந்து 2 சுண்கள், இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும், இந்த சுவாச கோளாறு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பாயிண்ட கொடுக்கும்போது ரொம்ப அருமையா வேலை செய்யும். அப்ப இந்த சளி தொந்தரவு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நம்ம வயிற்றுக்குள்ளதான் சாப்பிட்ருக்கோம், அதனால அந்த கழிவை வெளியில அனுப்புது. நேரா நம்ம வந்து மூக்காலையா நம்ம வந்து ஐஸ்கிரீம் உள்ள அனுப்பிச்சோம் இல்ல, வாயு வழியாதான். அப்ப அந்த தொண்டைக்குள்ளார போது, தொண்டை மூலமா உணவு குழல் வந்து இறப்பைக்கு போகும்போது அது வெப்பம் ஆயிடுது. உங்களுக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னா குளிர்ச்சி கிடையாது, ஐஸ் வாட்டர் குளிர்ச்சி கிடையாது, வெப்பம் தான் அது. உங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் வெளியில போயிட்டு வரோம் உடனே ஐஸ் வாட்டர் வரும், அதுக்கு பதிலா பானை தண்ணி நம்ம குடிக்கலாம். பானையில தண்ணி போட்டு நன்னாரி வேர் போட்டு வச்சோம்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும்.
பானையை சுத்தி ஒரு ஈர துணியை போட்டு நம்மளுக்கு குடிக்கும் போது அது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு தண்ணி. நம்ம அது மாதிரி வச்சு குடிக்கலாம். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை பாயிண்டும் நம்மளுக்கு ஞாபகம் வைத்திருக்க முடியுமா? ஏதோ சொன்னாங்க, என்னால ஞாபகம் வைத்திருக்க முடியுமான்னு தெரியல. திரும்பவும் நான் அடுத்த வாரத்துல உங்களுக்கு இத பத்தியான திரும்பவும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். நீங்க இன்னைக்கு இந்த கஷாயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உடல் வலிக்கு இந்த மாதிரி உள்ள இந்த நடு விரலை இப்படி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா நடு விரலை கொண்டு பல் தேய்க்குங்க. நீங்க பிரஷால பேஸ்ட் வச்சு பல் தேய்ச்சிட்டு இந்த நடு விரலால இந்த 32 பல்லும் தான் நம்ம உடலுடைய சுவிட்ச். இந்த மெயின் போர்ஷனுக்கு இந்த சுவிட்ச் எல்லா இடத்துலயும் இருக்கும். சுவிட்ச் போட்டாதானே ஃபேன் ஓடும், சுவிட்ச் போட்டாதானே லைட் எரியும், சுவிட்ச் போட்டாதானே ஏசி ஆன் ஆகும். அது மாதிரி நம்ம உடல் உறுப்புகளுக்கு இந்த நடு விரலை கொண்டு தந்த சுத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நடு விரல் தான். இந்த நடு விரலால நம்மளுடைய இந்த பிரஷர் கொடுக்கும்போது எல்லா உறுப்புகளும் எல்லா ராஜ உறுப்புகளும் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறும். அதனால யாரெல்லாம் நீங்க நைட்டும் பல் தேய்க்கணும், காலையிலையும் பல் தேய்க்கணும், தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விரலால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த ஈறுகள் எல்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிறது மூலமாக இந்த மூக்குல இருக்கிற இந்த சுவாச கோளாறு, லங்ஸ்ல தேங்கி இருக்கக்கூடியது எல்லாமே மாறும். உங்களுக்கு நிறைய இந்த மூக்குனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான் நிறைய. சளி பிடிக்கிறது தான் ரொம்ப தொந்தரவு. சைனஸுக்கு பாத்தீங்கன்னா கால் கட்டை விரல்ல பின்பக்கம், அந்த 2வது விரல் மெட்டி போடுறதுக்கு பின்பக்கம் உங்களுக்கு ஒத்த தலைவலி, மைக்ரேனு எல்லாமே அந்த கால் கட்டை விரலுடைய பின்பக்கமா ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மைக்ரேன் தலைவலி சரியாகும். வீசிங்க்கு, சுகருக்கு எல்லாத்துக்குமே இந்த கால் கட்டை விரல்ல தான் அந்த பாயிண்ட் இருக்கு, அந்த விரல் நுனியில எல்லாத்தையும். அதனால உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா விரலையும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக அந்த புள்ளிகள் தூண்டப்பட்டு அதோடைய சக்தி ஓட்ட பாதையை நல்லா கிளியர் ஆக்கும். கழிவுகள் வெளியில பண்ணிக்கிட்டே இருக்கும். சுண்டு விரல்ல இருக்கிற அந்த ஓரத்துல பண்ணும்போது கழிவு நீக்கிறதுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூக்கு ஒழுகுதல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த தொண்டை மணிக்கட்டு வலி வரும் இல்லையா உங்களுக்கு. அதனால் அந்த சில பேருக்கு இந்த லங்ஸ் தொந்தரவுனால தோள்பட்டை வலி, இந்த அல்ல பக்கமெல்லாம் வினாவெல்லாம் வலிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மணிக்கட்டெல்லாம் வலிக்கும் சில பேருக்கு. அப்ப இந்த மணிக்கட்டுல இருக்கிற இடத்துல பூரா நீங்க ப்ரெஷர், அதுக்கு பதிலா இந்த இப்படி பாருங்க, இப்படி தட்டுங்க, இப்படி தட்டுங்க. நம்ம டெய்லியுமே தட்ட சொல்றோம். 50 தடவை காலையிலையும் நைட்டும் தட்டும்போது உள்ளங்கையில இருக்கிற அத்தனை ஆர்கனுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம தட்டு வர்மம், இந்த முட்டு வலிக்கு முட்டுல தட்டினாலே தட்டு வர்மம்னு சொல்றோம். நான் ஒரு பாடம் நடத்தியிருக்கேன் தட்டு வர்மத்துல, உங்களுக்கு முட்டுல தட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னா உங்களுக்கு மறந்துடுவீங்க. இன்னைக்கு இது போறோம். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாக்கு வறட்சி இருக்கும் இல்லையா, நாக்கு வறட்சி, நாக்கு உலர்ந்து போறது, இந்த கையை அப்படி மடக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நடுவுல ஒரு பள்ளம் வரும். கையை நல்லா மடக்கி பாருங்க, அந்த இடத்துல இந்த ஆட்காட்டி விரலை வச்சீங்கன்னா உள்ள நல்ல குழிக்குள்ள போற மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்துல அந்த பாயிண்ட பண்ணும்போது நாக்கு வறட்சி, தண்ணி சத்து உடம்புல இல்ல, தாகமே அடங்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே இருக்கு. இம்யூனிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நம்மளோட எதிர்ப்பு சக்தி தானே மெயினா வேணும். இல்லைன்னா நோய் வந்துட்டே இருக்கும், அலர்ஜி எல்லாம் வந்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தங்க இருமினாங்கன்னா உடனே தொத்திக்கும், யாராவது ஒருத்தங்க தும்மல் போட்டாங்கன்னா அது வந்துடும். அவங்க எல்லாரும் காலையில நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்களோ, நீங்க வெளிப்பக்கமா இந்த கையை மடக்கும் போது வர ரேகை நல்லா தெரியும் பாருங்க, அதை டெய்லியுமே நீங்க சுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் இம்யூனிட்டிக்கு. 2 கையிலையுமே வெளிப்பக்கமா, உட்பக்கமும் இருக்கும், ஆனா உட்பக்கம் பண்ணக்கூடாது. வெளிப்பக்கமா இந்த கையை நீங்க மடக்கும் போது வர ரேகைய நீங்க வெளிப்பக்கமா பண்ணும்போது இம்யூனிட்டிக்கு உண்ட பாயிண்ட் அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலிக்கு இந்த மடிப்பு ரேகை சொன்னோம் இல்லையா, அக்களோட மடிப்பு ரேகை, இந்த இடத்துல பாயிண்ட் கொடுக்கும்போது தோள்பட்டை வலி, அந்த வீசிங் அவங்களால உட்கார முடியாது.
நைட்டு பூரா பாவம் தூக்கம் இருக்காது. அப்ப தூக்கத்துக்கு உண்டான பாயிண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மணிக்கட்டு ரேகையிலிருந்து 5 சுண்கள் 5 சுண்கள் P6ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை நீங்க பண்ணும்போது தூக்கம் அருமையாக வரும். அப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த சைனஸுக்கு இந்த காதை மடிக்கும் போது ஒரு பாயிண்ட், மூக்கு ஒழுகிறதுக்கு இந்த 2 பாயிண்ட், புருவம் முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா தலைவலிக்கு உண்டான பாயிண்ட், கட்டை விரலை பிரஸ் பண்ண மூலமா அதிர்ச்சி, உங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்துக்குமே இந்த கட்டை விரல் பண்ணும்போது விரல் நடுக்கம், கட்டை விரல் வலி, கட்டை விரல் வீக்கம். சில பேருக்கு எப்படி பேனா வச்சு எழுதிட்டே இருப்பாங்க, இந்த இடத்துல வீங்கி போயிடும். இந்த மூட்டுக்கு வலியெல்லாம் இருக்கும். அந்த வலி வரும்போது இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலும் உள்ள பள்ளம், இடுப்புக்கு மேல என்ன வலியா இருந்தாலும் இந்த பாயிண்ட கொடுத்துடணும். இந்த நடு பாயிண்ட கொடுத்துடணும். மனசு சம்பந்தப்பட்டமான வலி, மனசு சம்பந்தப்பட்டமான அந்த பிரச்சனை வரும்போது வயிறை நம்மளுக்கு பாதிக்கும், அஜீரண கோளாறு அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துடணும். கை கட்டை வரல சேலஞ்ச் பண்ணும்போது இந்த குழி வரும், இந்த குழியை கொடுத்துடணும். நல்லா வாயு தொந்தரவு என்ன வேணாலும், உங்களுக்கு என்ன வயிற்றுல என்ன ஒரு பொறுமல் இருக்கு, வாயு மாதிரி பிடிச்சின்னு இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட நீங்க கொடுத்தணும். ஏன்னா லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தொண்டையில பாத்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய இந்த தொண்டையெல்லாம் புண்ணா போயிடும். சில பேருக்கு இருமல் வந்து புண்ணா இருக்கும். நல்லா ஏலக்காய் கிராம்பு அதை வெந்நீர்ல போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். நல்லா கார்கிள் பண்ணி துப்பலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயை நல்லா வாயில கொப்பளிச்சு, நல்லெண்ணெயை கொப்பளிச்சுட்டு இந்த நடு விரலால் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த உறுப்புகள்லாம் அவ்வளவு புத்துணர்ச்சி பெறும். நீங்க டெய்லி இதை செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வயிற்று உஷ்ணம் குறையணும் அப்படின்னா உள்ளங்கால்ல நீங்க தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் கலந்து வச்சுக்கோங்க. தொப்புள்ள விளக்கெண்ணெயை தயவு செஞ்சு இந்த வெயில் காலத்துக்கு தடவுங்க. இந்த வெப்பம் அதிகமான பயில் தொந்தரவு, மலம் போகிறதுக்கு சிக்கலா இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த தொப்புள்ள எண்ணெய் கண்டிப்பா வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கஷாயம் சொன்னா இல்லையா, தூதுவளை, அந்த ஓமவல்லி இலை, வெத்தலை, துளசி, மிளகு, சீரகம், பூண்டு இதை போட்டு நீங்க காய்ச்சி 2 டம்ளரை 1 டம்ளரா சுருக்கி, பெரியவங்களா இருந்தா 1/2 டம்ளர் குடிச்சுக்கலாம் காலையிலையும் நைட்டும். குழந்தைங்கள இருந்தா 3 வேளையா அந்த 1/2 டம்ளரை பிரிச்சு தேன் ஊற்றி அவங்கள குடிக்க சொல்லலாம். அந்த சளி தொந்தரவு அந்த மோஷன் வழியா அவங்களுக்கு ஃப்ரீயா போயிடும். அதுவும் இல்லாம மூக்கு அடப்பு இருக்கு, தும்மிட்டே இருக்கேன், நேசல் டிராப்ஸ் எனக்கு விடறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க கரிஞ்சீரக எண்ணெயில மஞ்சப்பொடி, சுக்கு பொடி அப்படியே புள்ளார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதை நம்ம வந்து பத்த வச்சோம்னா அந்த ஒரு புகை வரும். அந்த புகையை சுவாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சளை நல்ல அந்த நம்ம தீபம் நம்ம விளக்கு ஏற்றிருக்கோம் இல்லையா, அதுல காமிச்சு அந்த புகையை அப்படியே மூந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனை சரியா போயிடும். அடுக்கு தும்மல் குறையும். காலையில தூங்கி எழுந்தோடனே தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா அந்த தும்மல் அவ்வளோ நல்லது. உடல்ல நம்மளுக்கு தேவையில்லாத கழிவை எனக்கு உள்ளார வச்சுக்க மாட்டேன்னு உடல் சொல்ற மொழிதான் அது. நம்மளுக்கு தேவையில்லாதது என்ன பண்ணுவோம், வெளியில தள்ளிட்டு தான் இருக்கும். வேர்வையா தள்ளிட்டு இருக்கோம், மழை கழிவா தள்ளும், யூரினா போகும். உமிழ்நீர் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரந்துட்டே இருக்கும். அந்த ஜீரண சக்திக்கு உண்டான நம்ம வேலையே நம்மளுக்கு அந்த அசைவே கொடுக்கறது இல்லை. இந்த இடத்துல வாயை நல்லா மென்னு சாப்பிடும் போது அந்த உமிழ் நீர் சுரக்கும், அந்த கிளாண்ட் எல்லாம் வேலை பார்க்கும். அப்பதான் நிணநீர் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். இந்த இடம் அசைவு இல்லவே இல்லை. அப்படியே டபக்குன்னு இந்த சாப்பாடை வச்சுட்டு டிவியை பார்த்துக்கிட்டோ இல்லை போனை பார்த்துக்கிட்டோ நம்ம முழுங்கின்றே தான் இருக்கோம். உமிழ் நீரோட சேர்த்து அது கூழாக்கி பண்ணும்போது வயிறு ரொம்ப அழகா செரிமானம் நடக்கிறதுக்கு ஈஸியா அதோட வேலையை குறைச்சிடும். நம்ம நீங்க 5 இட்லி சாப்பிடுவீங்கன்னா 3 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது, இல்ல 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. அதனால தயவு செஞ்சு உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிடுங்க. அடுத்த வாரமும் இந்த தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். இந்த சளி தொந்தரவு இருக்கிறதுனால இந்த சைனஸ், தலைபாரம் எல்லாமே இந்த பாயிண்ட் போடுவது மூலமா உங்களுக்கு சரி பண்ண முடியும். இன்னைக்கு நடத்தின விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த இதெல்லாம் நீங்க தொடர்ந்து இதை பயன்படுத்தி வந்து இந்த பாயிண்டையும் நீங்க பயன்படுத்தும் போது ஈஸியா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த குருவருள் ஆன்மீகத்தும்
குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு மிக்க மிக்க நன்றிகள். இன்னைக்கு நடத்தின பாடத்துல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாவோ, இல்ல உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் அனுபவிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லுவதன் மூலமாக உங்கள் அனுபவத்தை நீங்க சொல்றது மூலமாக ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றிகள் அம்மா.